Hi friends, welcome back to Mama Perma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பாப்பாவோட என்கேஜ்மென்ட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. சோ அப்படியே பயங்கர பூரிப்பா சுத்திட்டு இருக்கோம் நாங்கலாம். என்ன சொல்றது? டைம் இல்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது. கவுண்டிங்ல போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி என்கேஜ்மென்ட் மூஞ்சி எல்லா மூஞ்சிக்கும் பட்டி டிங்கரிங்லா பார்க்கணும் வேற. இல்லைன்னா பாருங்க இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு இதுல காட்டு நீ அதே மாதிரி காட்டுப்பா மூஞ்ச. இதுதான் பொண்ணு அப்படின்னு திருப்பினோட அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பொண்ணோட அம்மா ஆக்சுவலி அந்த மூவில காட்டுற மாதிரி தான் இருக்கும். பொண்ணு மட்டும் தான் அழகா இருக்கும். ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே போட்டா போட்டி நடக்குது. போட்டா போட்டி இல்ல நீங்க ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டே இருந்தீங்க இந்த ஹேர் கலரை மாத்துங்க. இன்னைக்கு நேரம் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து ஹேர் கலர் பண்ண போறோம். இவர் ஹேர் கட் பண்ண போறாரு. மௌலி வந்து ஹேர் கட் பண்ணிட்டு மௌலி வந்து ட்ரிம் பண்ண போறான். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து சில பல விஷயங்கள் இதை விட பெரிய விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அதையும் இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கலர் மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த கலர் வந்து மாத்துறதுக்கு மனசுல தான். ஆனா தேங்காய் மஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இதை வச்சிருந்தா நல்லா இருக்காது. அடுத்த கலர் சேஞ்ச் பண்ண போறேன். பின்னாடி இந்த மொட்டை. ஹாய் சொல்லு. ஹாய் அங்க சொல்லு. ஹாய் இங்க சொல்லு. ஹாய் கைஸ். ஐ அம் ஹேனா. சொல்லுமா. ஐ அம் ஹேனா. ஃப்ரெண்ட்ஸ் அங்க வா. நானே என் தலையை காட்டுறேன். வாங்க பாருங்க என் தலை பாருங்க. கலர் அடிச்சிட்டேன். எல்லாரும் மூஞ்சி இப்படி வா. மௌலி முடிய வெட்டிட்டான். ஷேப் பண்ணிட்டான். காட்டு அப்படியே மாஸ் என்ட்ரி ஆகவர். எல்லாரையும் காட்டணும். அந்த பொண்ணை காட்டவே இல்ல. ஐப்ரோ பண்ணதுக்கு காட்டணும். பொண்ணாய் உட்கார்ந்து இருக்கிறான். இதுக்கப்புறம் தான் பொண்ணு போய் ஃபேஷியல் பண்ண போகுது. ஓகே, அது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்க காட்டாதீங்க. பாத்து நான் என் வீடியோல காட்டுறேன். பொண்ணு தம்பியும் ஃபேஷியல் பண்ண போறாரு. டீடைல் ஃபேஷியல் பண்ண போறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் எனக்கு ஆக்சுவலா இது பிடிச்சிருக்கு. அது ஏன் தெரியல. பிளாக் இத்தனை நாள் அந்த மூஞ்ச பாத்துட்டு இப்ப சட்டுன்னு பிளாக்னு மாறும் போது ஏதோ நல்லா இருக்குது போல பாக்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஆனா அது வந்து உன்னோட ஒரிஜினல் ஹேர் மாதிரி இல்ல. பின்னால பாக்கும்போது அந்த ஒரு இதுவும் இருக்கு. இருக்குல்ல அது மேபி வாயனோந்தியப்பா ஹயத்துல இருந்து எங்க பாரு. அதே என் கூந்தல் வெயிட்டுக்கு இறங்குது. 10 வெயிட் ஆகுதுப்பா. என் கூந்தல் வெயிட் கம்மியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா வச்சு போத. இப்ப என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா வந்து சமைக்க சொல்லி நம்ம காலையில சிக்கன் எடுத்து குடுத்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு கடந்த ஒரு வாரமா நீங்க அதுதானே பண்ணிருக்கீங்க. திமுர் பிடிச்சவள சாப்பாடு. மௌலிக்கு வா. சிக்கன் குழம்பு. விராட் கோலி மாதிரி வச்சிருக்கியா? நீங்கெல்லாம் கறியா சாப்பிடுறவங்க. எனக்குலாம் எலும்புப்பா. ஆமா, எனக்குமே எலும்பு. உனக்கு என்ன? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மௌலி என்னாச்சு வந்து அங்க மௌலி ஒரு முறை காட்டுங்கோ. கண்ணாடி போட்டதுனால கண்ணு தெரியல. தெரிது அந்த பக்கம் போடல. எனக்கு வேணாப்பா, எனக்கு இதுவே போதும். உன் பேச்சை கேட்டு என் பேண்ட் வீணா போனது போதும் எனக்கு. உங்களுக்குலாம் தான் சூட் ஆகும், நம்மளுக்கு சூட் ஆகாது. பாப்பா வாட் நெக்ஸ்ட் எங்க வந்து உட்காந்துருக்க? ஃபேஷியல் வந்தாச்சு. நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் போனேன்னா பத்து தூங்கிட்டு நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட பேசுறது இவங்ககிட்ட வந்து நம்ம தைரியமா ஃபேஸ் தூங்கலாம். அதனால வந்து நான் பாட்டுக்கு பத்து தூங்குவேன். வலிக்கலாம் வலிக்கிறதுங்களா? முதல்ல வந்து இது முடிச்சாச்சு. ஆனா அவங்க எடுக்கிறது என் மூஞ்சி மாறிச்சு. ஆனா கை வலி, முடிவெட்டு போது நெஞ்சு வலி தான் இருந்துச்சு. நம்ம முடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டா அதான். அதுக்கப்புறம் வந்து நெயிலு மேலாம் இருக்கு. இப்போ நம்ம ஃபேஷியலுக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மிராக்கிள் எஸ்தெட்டிக் ஸ்டுடியோ, தாம்பரம் முடிச்சிருந்தோடு. இவங்ககிட்ட நான் ஆல்ரெடி நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சரி நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கும் இவங்க சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். செம்ம டயர்டோட வந்திருக்கேன், தூக்கத்தோட வந்திருக்கேன். நான் போய் பார்த்தேன்னா அவங்க பார்த்துக்கு செஞ்சு விட்டுருவாங்க. அப்புறமா எது நான் வந்துடுறேன். அதுதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் டீடன் ஃபேஷியல். இவனுக்கு டீடன் ஃபேஷியல். டீடன் என்ன பண்ற? கருகி போயிருக்கணும், அதான் பண்ணுவாங்க நாங்க. அப்படியா? இல்ல இதுவே பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். நீ பண்றது ஹைட்ரா ஃபேஷியல்ல சிட்டிங் வர சொன்னாங்க. ஆமா, இது உனக்கு இப்போ
இது உனக்கு சிட்டிங் லாஸ்ட் சிட்டிங் வந்திருக்கு. நீ டீட்டானா? சரி ஓகே, டீட்டான் நல்லா தான் இருக்கும். உன்னோட இதெல்லாம் போயிடும், பிளாக்கிஷாக இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் போயிடும். ஓகே, டீட்டான் ஃபேஷியல் பண்ணுங்க. இல்லை இல்லை, ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்கு அங்கே. மௌலிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் பார்த்துக்கலாம் அவனுக்கு, ஆஃப்டர் அப்புறம் பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எழுந்துச்சிடு. அப்படியே இல்லைடா, எழுந்துச்சிடுறா. மாற்றங்கள் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும்ல. மாற்றங்கள் ஒன்று தானே மாறாதது. ஓகே. ஆனால் இந்த ரூமில் நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால உன் மூஞ்சே பிரைட்டாக தெரியுது. எனக்கே டவுட்டாக இருந்தது, என்னடா இது மண்டை பின்னாடிலாம் பார்த்தா எப்படி இருக்கிற ஃபோட்டோ அதில் கருதுன்னு தெரிஞ்சு இந்த ரூமில் எடுக்கிறோம். லைட்டு அப்படியே படுத்துக்கனாலே. ஏய், தூங்குறியா? இதான் சாக்குன்னு. இன்னும் 1.5 hours இருக்குமா? தூங்கு அப்போ. என்னடா இது ஒரு புதுசா கண்ணை போட்டு குத்தினுங்கிறாங்களே அப்படின்னு பார்த்துன்னு உட்காந்துருந்தியா? வெள்ளரிக்காய்க்கு பதிலாக பஞ்சா என்னது இது? கெமிக்கல் இது ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டு கூலிங்காக ஆட் பண்ணியிருக்காங்களா? எது அந்த க்ரீம் இல்லாமா? ஓகே ஓகே ஓகே. ஓ, கண்ணில் வேற உனக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்களா? இன்னும் 1.5 hours ஆகும் 2 பேருக்குமே. 1.5 மணி நேரம். அது தூங்கவே ஆரம்பிச்சிச்சு. அதை போய் தட்டி எழுப்பி பேசிட்டு வந்தேன். அது மாதிரி அங்கே கவர் ஃபுல்லாக அழுக்கு, அவ்வளோ இருக்குது உன் மூஞ்சில் அழுக்கு. தூங்கக்கூடாது. இது என்ன டைப்? இது ஸ்க்ரப்பர் சார். பாப்பா கண்ணு அப்படியே டைட்டா முடிக்கின, திறக்கவே கூடாதுன்ட்டு. அவங்க விழுத தலையை நேரா பண்ணினே இருக்காங்க, நானும் பண்ணினே இருக்கேன். தலை நானும் தூக்கத்துல வீட்டுலே இருக்கேன், அவங்களும் நேரம் வச்சுட்டே இருக்காங்க. அவனுக்கு இது பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மௌலிக்கும் இதுதான். நீ போலியா படத்துக்கு? படத்துக்கு போலியா? எங்கேருந்து போறது? அவன் மூச்சு நல்லா பளீர்னு ஆன மாதிரி இருக்குது. ஆமா, போட்டு நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல் இருக்குது. மாஸ்க் போட்டாங்களா? மூச்சு வர போறாங்க.
ஆமாம், அது மேலே மாஸ்க்கு மேலே போட்டு அப்படியே அமுக்கும். மற்றபடி இதுதான் வந்து ஒன்று அப்படியே டேர்ன் ஆகி அரவிந்த் சாமி ரேஞ்சுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா உன் மிரரை பார்த்துட்டு நீயே வந்து உன் மூஞ்ச நம்ப முடியாது இல்லை அப்படின்ற லெவலுக்கு காட்டும். இதுதான் ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கருவண்டை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பலன்னு பலன்னு ஆகிட்டான். அவன் கண்ணு அவனாலே நம்ப முடியலையா அம்மா, கலர் ஆகிட்டாங்க அம்மா. நானும் பண்ண போகிறேன். இப்போ 2 மணி நேரம் உட்காருங்க நீங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மௌலி பண்ணிட்டு வந்துட்டான். பாப்பா தான் ஆல்மோஸ்ட் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. மௌலி முடிஞ்ச பார்த்தோன்னா நானும் என்னோடய ஐடியாவை சேஞ்ச் பண்ணி நானும் பண்ணலான்னு முடிவு எடுத்துகிட்டு இப்போ போகிறேன். ஏன்னா நல்லா பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ அதனால் போய் பண்ணிவிட்டு நம்மளும் இன்னும் பிரைட்டாக எக்ஸ்ட்ரா பிரைட்டோடு நிற்போமே. இல்லைன்னா இதுங்களெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணுறவங்க இதுங்க. அதனால் போட்டி போட்டு நானும் போகிறேன். இப்போ நானும் போய் முடிச்சுட்டு இப்போ பார்த்துக்கோங்க, முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். நீங்கள் கருப்பாக காமெடியாக போயிருப்பது அது எப்படி அவன் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இஷ்யூ இல்லை. இன்னும் பிரைட்னஸ் தான் கொடுக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க. நம்ம மூஞ்சில் பெருசாக ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க ப்ரொசீஜர். அதனால் நானும் பேசாமல் காமிச்சுங்கிறேன். இதுதான் என் கண்ணிலே வச்சாங்களா? நான் தட்டியிருந்தேன்ல, அது இதுதான். இதுதான் நினைக்கிறேன், காட்டன் தான் நினைக்கிறேன். சும்மா கண்டங்கன்னு திறந்துடக்கூடாது அப்படின்றதுனால வச்சுருக்காங்க. இப்போ தான் 3rd ஸ்டெப்பே போயிட்டுருக்குது எனக்கு. இன்னும் 2 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுக்குடா என் மூஞ்சி அவ்வளோ பக்கத்தில் காட்டிட்டு இருக்க நீ? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேரும் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் எஸ்தட்டிக் ஸ்டுடியோ, முடிச்சூர் ரோட், தாம்பரம். அங்கதான் போயிருந்தோம். யூஸ்வலி நாங்க அங்கதான் பண்ணுவோம். சூப்பரா பண்ணுவாங்க அங்க. ஹைட்ரா ஃபேஷியல், டீடான், ஹேர் growth, ஹேர் டிரான்ஸ்பிளேஷன், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மிங்கும் பண்ணுவாங்க. பேபிமா ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஸ்லிம்மிங் தான் போயிருந்தா. 5 kgs வரைக்கும் ரெடியூஸ் ஆனா. உங்களுக்கும் மிராக்கிள் எஸ்தட்டிக் ஸ்டுடியோட கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா மறந்துவோம். எல்லாத்தையும் எடுத்து இந்த கட்டல் கடியில எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா கொடுக்கறது தனியா நம்ம கட்டி உள்ள போட போறோம். நம்ம தனியா எடுத்துன்னு போறது கட்டி நம்ம உள்ள போட போறோம். அந்த மாதிரி தான் பண்ண போறோம். நீங்க நிறைய பேர் தட்டு கேட்டிருந்தீங்க. எதுக்கு வந்து நீங்க தட்டு வாங்குறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தாலும் கொண்டு வரணும். அவங்க அங்கிருந்து இவ்வளவு எல்லாம் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கறதுக்காக வந்துட்டு நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, தட்டெல்லாம் அங்க வாங்கி வச்சிருங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம், காசு கொடுத்துறோம் அப்படின்னாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம வாங்கி வச்சிருந்தோம். இது வந்து ரிங் வைக்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கிருந்தோம். இது வேணான்ட்டோம். இப்ப இது தேவையில்லை. ஏன்னா ரிங்குக்கு தனியா வேற ஒரு ஸ்டாண்ட், வேற லெவல்ல வேற ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 3 தட்டு எனக்கு ஆர்டர் வாங்கி வைக்க சொன்னாங்க. பெரிய தட்டு இந்த மாதிரி பல மின்னுது. இது பெரிய தட்டு. இது சரியா? இது பெரிய தட்டு. அப்பா குப்புனி ஏறுது ஸ்மெல்லு. கட்டன்னு சவுண்ட் வரும். ஓகேவா? இதுதான் பாப்பாவோடது. அவங்க 3 தட்டு கொஞ்சம் பெரிய தட்டா வேணும் அப்படின்னாங்க. சரி, அதனால இந்த 3 தட்டு வாங்கி வச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு நாங்க 2 தட்டு எக்ஸ்ட்ரா வேணும்ட்டு அதாவும் வாங்கினோம். இது எதுக்கு இவ்வளவு தட்டுன்னு எனக்கும் தெரியல. அவங்க மொத்தமா 25 தட்டு பிளஸ் ஒரு பெரிய தட்டு ஒரு 3 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3ஓ 2ஓ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கும் வேணும்னு வாங்கினோம். ஆனா பட் நாங்க தாம்பளை தட்டு வேற வாங்கிட்டோம். நாங்க பித்தாளையில வாங்கிட்டோம். பித்தாளையில வாங்கினதுனால பிராஸ் பித்தளை இதெல்லாம் வாங்குனீங்களே, என்கிட்ட காமிச்சிங்களா? நீ என்ன வந்த கூட வந்துட்டு இந்த பொண்ணு ஆனா 2 குழந்தைங்க என்கிட்ட இருந்தது. ஞாபகம் மறதி கேஸ் இது ஒண்ணு. நான் வந்து குழந்தைங்க வச்சிருந்தேன். இது வந்து அவங்க வந்து இது எடுத்து வர்றதுக்கு என்னப்பா ஐயோ சீர் எடுத்துட்டு வரதுக்கு சீர்தட்டு அவங்க எடுத்துன்னு வர சீர்தட்டு. இதுல 25 தட்டு இதே மாதிரி நாங்க வாங்கியிருக்கோம். இந்த தட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல.
ஆமா பெரிய தட்டு இல்ல, பெரிய தட்டா இருக்கு. இதுல வந்து பொண்ணுக்கு வந்து என்னது ட்ரெஸ் புடவை மாலை எல்லாமே வந்து இதுல வச்சு தர மாதிரி பண்ணிக்க வேண்டியது. பொண்ணோட திங்ஸ் நிறைய என்ன சொல்றது, சாரி பிளவுஸ் வச்சாலே இது நிறைஞ்சு போயிடும். நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம், சாரி பிளவுஸ் அது மாலை வச்சாலே வச்சாலே இதுல சரியா போடும். நம்ம கிராண்டா ரெடி பண்ணிருக்கோம், அதெல்லாம் காட்ட விட மாட்டேன், குரங்க தீன்னு ஓடுது. சரிங்களா, அன்னைக்குதான் பாக்கணுமா நீங்க? ஆமா அன்னைக்குதான் நீங்க பாக்கணுமா. அதனால இது வந்துட்டு அந்த இது வச்சுட்டு மீதியெல்லாம் வந்துட்டு மாலை ஃப்ரூட்ஸ் நம்ம தட்டு மாத்துறது அதெல்லாம் வந்து அதுல வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம கவுண்ட் பண்ணிட்டியா? 25 இருக்கா? ஓகே 25 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுல ஒரு 3 தட்டு, நம்மளது ஒரு தட்டு. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நிறைய பேர் என்ன அப்படின்னா, நலுங்கு வைக்கிறதுக்கு அந்த 3 கால் இருக்கிற மணக்கட்டை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நலுங்கு வைக்கிற சாமான வைக்கிறதுக்கு தான் அந்த 3 கால் மணக்கட்டை. நலுங்கு வைக்கிறதுக்கு பொண்ணு உட்கார வைக்கிறதுக்கு மனைதான் வாங்கணும், அதுக்குதான் வாங்கணும். அவங்க பொண்ணு வந்து நான் மனையில உட்கார வைக்கணும், அதனால மனை வாங்கிக்கோங்க அப்படின்றதுனாலதான் இந்த முக்கியமானதை மறந்துட்டோம் நம்ம லிஸ்ட்ல வாங்கியிருந்தோம். என்னது? பூசணிக்காய். ஆமா நிறைய பேர் சொல்லிருந்தாங்க பூசணிக்காய் வாங்கி அங்கேயே உடைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. அத வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு வாங்கிப்போமா? ஆமா ஃப்ரைடே காலையிலேயே வாங்கிட்டு வந்துடுறோம். சாட்டர்டேக்கு தானே, அதனால ஃப்ரைடே வந்து நம்ம கொஞ்சம் கடைக்குள்ள தான் அந்த ஷாப்பிங் டைம்ல தான் இருப்போம். அதனால அந்த டைம்ல நம்ம அங்க வாங்கிக்கலாம். வெத்தலை பாக்கு பூசணிக்காய் அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாமே அங்கேயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்தது, அதை நான் காட்டுறேன். கோல்டு பிளேட் இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு பன்னீர் சந்தனம் கிண்ணம் அதெல்லாம் வைப்பாங்கல்ல. ஒரு தட்டுல வந்து ஃபுல்லா மொத்தம் 3 தட்டாப்பா நம்ம வாங்கினது. 3 தட்டு வாங்கிருக்கோம். ஒரு தட்டுல பன்னீர் கிண்ணம் சந்தன கிண்ணம் அதெல்லாம் இருக்கும், இன்னொரு தட்டுல கல்கண்டு இருக்கும், இன்னொரு தட்டுல பூவு சாக்லேட் இருக்கும், அப்படிதானே? இதுல வச்சு காட்டுறேன் இன்னும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்மாடி என்னன்னா இங்க இருக்கா, இது அப்புறம் கிளாஸ் வந்தது பாத்தியா நீ? இது வைக்கலாமா? அப்படியே வைப்பாங்க, இத வச்சிடலாம். இதுவை மாத்திடு. அந்த அன்னப்பச்சிக்கு பதிலா நாங்க இதை வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அன்னப்பச்சிக்கு இது இருந்ததுல அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட வந்து கேட்போம், இதுவா அதுவான்னு கேட்போம். எது வேணா வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க இஷ்டம், நீங்க எதுன்னு சொல்லுங்க. விளக்குல அவங்க கிட்ட காட்டிட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நமக்கு எதுவும் தெரியாது, பெரியவங்க அவங்க, அதனால அவங்க கிட்ட கேட்டுப்போம். இது குங்குமச்சிமிழ், ஆனா நான் கேட்ட மாதிரி குங்குமச்சிமிழ் வெளியில கேட்டேன் இதை. ஆனா இது அழகா இருக்கு, ஆனா லூசா இருக்கு. நம்ம யாரையாவது இன்வைட் பண்ண போனோம்னா நம்ம குங்குமச்சிமிழ்ல குங்குமம் போட்டுட்டுன்னு போனோம். அதனால இது லூசா இருக்கு, ஆனா குங்குமம் பொட்டிடும். இது வச்சு எடுக்கிறதுக்கு ஓகே, கையில தூக்கின்னு போற மாதிரி இல்ல. குங்குமச்சிமிழ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில வாங்கணும். அதுக்கப்புறம் பன்னீர் தெளிக்கிறதுக்கு தலையில. இது மண்டையில யாருன்னா தெரியும், பயங்கர வெயிட்டா இருக்குப்பா. யார் நிப்பா தெளிக்க? அவங்களே இங்க வச்சிருப்போம், அவங்களே அவங்க தலையில. பாப்பா பொம்பளை பிள்ளைங்க தான் நிக்கணும், அதான் நிறைய பிள்ளைங்க இருக்கு வருதா. ஹேனா கையில ஒண்ணு எல்னா கையில ஒண்ணு குத்திங்கன்னு நம்ம போட்டோ ஷூட் எடுக்கும்போது இதுக்குள்ள நின்று போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே ஓகே. அங்க வர வயிற்றுச்சா புகஞ்சுன்னு இருக்குது ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணு புகஞ்சுன்னு இருக்குது பாரு. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இப்ப சொன்னா எதுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்குறதெல்லாம் எது கொடைய மாப்பிள்ளைக்கு தானே வாங்கணும், நீ எதுக்கு காட்டு? அவருக்கு வாங்குனது எல்லாத்தையும் காட்டுவேன், ஆனா எனக்கு வாங்குனது என்ன ஒரு வில்லத்தனம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். சரியா? நான் சொல்லிக்கிறேன். அதனால இந்த கொடை வந்து மாப்பிள்ளை அழைப்புக்காக நம்ம அவருக்காக வந்து வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீ கொடையை காட்டினா தானே உன் மூஞ்சதான் காட்டணுங்கிற, கொடையை காட்டு. ஓகேவா? ஓகே. இதுதான் கொடை, பாத்துக்கோங்க எப்படி இருக்குது. இந்த கொடையை வச்சுதான் நம்ம மாப்பிள்ளை இழப்பி வச்சுட்டு ஒன்னொன்னு ஒரு விஷயம் ஒன்னொன்னு பார்த்து ஒன்னொன்னா செஞ்சுட்டே இருந்திருக்கோம். ஆனா உங்க என்கேஜ்மெண்ட் விளாக்ல இதெல்லாம் ஃபுல்லா நீங்க அந்த ட்ரெஸ் மேக்கப் இந்த கொடை எல்லா செட்டோட அப்படியே பாப்பீங்க. ஒரு கிராண்ட்
இது நிறைய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகாவும் பளிர்ன்னு வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சமா டைம் கிடைச்சதுனால இவ்வளவுதான் எங்களால செய்ய முடிஞ்சது. மேரேஜ நம்ம எல்லா ரிசப்ஷனை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கூட்டி வேற லெவல்ல நடத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் எங்களை கூப்பிட மாட்டேன்றீங்க, டேட்டு கூட சொல்ல மாட்டேன்றீங்க, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க அப்படின்றீங்க. என்ன அப்படின்னா எங்களுக்கு டைம் இல்லாத, நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் இல்ல. தாம்பளத்தை வந்து என்கேஜ்மெண்டா மாத்தும் போது நாங்க நிறைய ஆசைப்பட்டோம். என் பொண்ணுக்கு 6 மாசம் கழிச்சு பண்ணும்போது அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ட்டு நிறைய யோசிச்சோம். எதுவுமே எங்களால டைம் இல்லாதனால பண்ண முடியல. அதனால ரிசப்ஷனையாவது நின்று நிதானமா நிறுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷனை சூப்பரா கிராண்டா நடத்துவோம். மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் கேக்குறீங்க, மேரேஜ் கூப்பிட மாட்டீங்களா? பெங்களூர் இருக்கிற பீப்புள்ஸ் வாங்க, இல்ல நாங்க மெனக்கெட்டு வருவோம் அப்படின்னீங்கன்னா அதுவும் வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க அதை வந்து எப்படி அனௌன்ஸ் பண்றதுன்னு மட்டும் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். வேற மாதிரி யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க. ரெஜிஸ்டர் பண்ணா நாங்க இன்விடேஷன் அனுப்புவோம். அந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீடு தனி, பொண்ணு வீடு தனி நல்லா நம்ம செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. என்கேஜ்மெண்ட் vlog எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டே இருக்கும். அந்த வேலை இருக்கு. அதனால மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பை.